வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சேரல. வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியால இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. 60ஆம் கல்யாணம்னு சொல்லி முத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன கையோட முத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இத பார்த்த விஜய், யாருங்க அவங்க? யாரோ நம்ம வீட்டு நடுவுல வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, அது வேற யாருமே இல்ல, முத்துவோட கஸ்டமர் தான். 60ஆம் கல்யாணம்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தான். கூட்டிட்டு போன வழியில அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்களா? அதான் முத்து கூட்டிட்டு வந்தாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு. இதெல்லாம் புண்ணியம் தர விஷயம். இதுக்கெல்லாம் நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காத. அது இல்லாம அவங்க மலேசியால வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம ரோஹினோட ஊர் தான். அதுக்காகவே முத்து நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னே விஜயாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ, மலேசியா, அது ரோஹினி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களை கவனிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு சாப்பாடு, கறி, மீன் எல்லாத்தையும் வைக்க சொல்றாங்க. மீனாவும் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களும் நல்லா சாப்பிட்றாங்க. விஜயாவும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே விஜய் கேட்குறாங்க, நீங்க ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் பெரிய பெரிய பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கும் குரூப் இருக்கும். அந்த குரூப்போட ஹெட் நாங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே விஜய்க்கு, அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மருமக ரோஹினி, அவங்க அப்பாவை ரொம்ப பணக்காரர் தான். கிட்டத்தட்ட 300 கோடி சொத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மலேசியால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டாங்க, ஓ அப்படியா, ஓ அப்போ உங்க ரிலேட்டிவும் மலேசியால தான் இருக்காங்க போலியே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க. சரி, அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, என்ன பிசினஸ் பண்றாங்க, பேர் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லங்க, நான் அவங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எங்க மருமகள் கல்யாணம் ஆனதோட அவங்க யாரும் எதுவுமே வருது இல்ல. அவங்க மாமா தான் அடிக்கடிக்கு வந்துட்டு போவாங்க. அது இல்லாம அவங்க அப்பாலாம் வந்தது கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் கேக்குறாங்க, ஏங்க என்ன ஆச்சு, இனியும் வருது இல்ல, ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லங்க, பிசினஸ் விஷயமா அவங்க ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவங்க, ஐயோ இன்னுங்க ஆச்சு, எப்படி, எதனால அப்படின்னு கேக்குறாங்க. அது தெரியலங்க, பிசினஸ் ஏதோ பிரச்சனைனால அவங்க ஜெயில இருக்காங்க. அது இல்லாம அவங்க சொத்து எல்லாமே முடக்கிட்டாங்க வேற அப்படின்றாங்க. ஐயோ ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு வெளில எடுத்துடலாம். அவங்க எங்க இருக்காங்க, எந்த ஊர் மட்டும் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இது கேட்ட முத்து, பார்லாமாவை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்றாங்க. இது கேட்ட விஜயா ஃபோன் பண்ணி ரோஹினியும் வர சொல்றாங்க. வந்த உடனே, ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, என்ன ஆண்டி கூப்பிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாம்மா, நான் தான் வர சொன்னேன், இவங்க உன்னோட ஊர்ல இருந்தா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா ரோஹினிக்கு ஒரு லைட்டா பயம் வந்துருச்சு. என்னது, என் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு ஷாக்கா பாக்குறாங்க. என்னம்மா என்ன சைலண்டா இருக்க, இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா ரோஹினி கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க. சரி ஆண்டி சொல்லுங்க, என்ன விஷயம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க பிசினஸ் அசோசியேஷனோட ஓனர்ஸ் தான். உங்க அப்பாவோட டீட்டெயில்ஸ் சொன்னா இங்க எடுத்துறேன், வெளில எடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க ரோஹினியை பார்த்து, ஏம்மா என்னம்மா ஆச்சு, உங்க அப்பா பேர் என்னது, எதனால அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியலங்க, பிசினஸ் ஏதோ ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. நான் கோவத்துல தான் வந்தேன். சண்டை போட்டா வந்தேன். இப்பதான் சொன்னாங்க, மாமா மூலியமா தான், நான் மாமா கிட்டே இப்பதான் பேச ஆரம்பிச்சேன். மாமா சொன்னாங்க, இந்த மாதிரி ஜெயில போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்றாங்க. அப்படியாம்மா, சரி சரி, அப்பா பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியலங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா ஏதோ பேரை மாத்துறாங்கன்னு சொன்னாங்க. அதை பத்தி என்ன விஷயம்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க. அப்படியாம்மா, ஓகே, அவங்க எந்த ஊர், உன்னோட ஊர் எங்க, அட்ரஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அட்ரஸ், அதுவா, அட்ரஸ் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, நான் கோவத்துல வந்தேன், அதனால மறந்து போயிருச்சு அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே, என்னம்மா பொறந்த இடமே மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, கொஞ்சம் கோவத்துல வந்தேன், என்ன பண்றது அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓ அப்படியாம்மா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பாஸ்போர்ட் இருக்கும்ல, அந்த பாஸ்போர்ட் இருந்தா எடுத்துட்டு வா, அதுல அட்ரஸ்லாம் இருக்கும், நான் அதை வச்சு என்னால என்ன பண்ண முடியுதோ நான் பண்ணிக்கிறேம்மா அப்படின்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, இந்த ஐடியா ஒண்ணு இருக்குல்ல, பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே எல்லாமே தெரியும்ல, இதுதான் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஒரு வித்தியாசம், சூப்பர் சார் நீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ரோஹினி என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் அதுவும் காணாம போயிடுச்சு சார், அது நான் ரொம்ப நாள் தேடி பார்த்துட்டேன், கோவத்துல நான் எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா நீ பாஸ்போர்ட் கூட இல்லையா, அவ்வளோ கோவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதனாலதான் அப்படின்றாங்க. அப்ப வேற யாருமே இல்லையாமா உனக்கு தெரிஞ்சவங்க மலேசியால அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, ஆமா இவங்களுக்கு மாமா இருக்காங்க, மாமா கிட்ட தான் அடிக்கடிக்கு பேசுவா இவ அப்படின்றாங்க. அப்படியாமா, அப்ப சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களோட போட்டோ இருந்தா காமிமா அப்படின்றாங்க. ரோஹினி கிட்ட கேட்குறாங்க. அப்போ ரோஹினி என்ன பேசுனா தெரியல. எது எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம். அதனால நம்ம கவுண்டமணியோட போட்டோவை எடுத்து காமிப்போம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி அந்த போட்டோவை தேடி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே, ஆமா நான் இவங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, இவங்க பேர் என்னது அப்படின்னு ரோஹினி கிட்ட கேட்குறாங்க. அப்போ ரோஹினி, இவங்க பேர் மணியன் அப்படின்றாங்க. மணியனா,
இந்த பேர்ல உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்க அப்பப்போ வேற வேற ஊருக்கு போவாங்க, ஸோ வேற வேற நாட்டுக்கு போவாங்க, அதனால உங்களுக்கு தெரியாமல இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இது வரைக்கும் அவங்க அப்பாவை பார்த்தது இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விஜயா சொல்றாங்க, ஆமாங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இது வரைக்கும் பார்க்க முடியல எங்களால அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம தான் இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, நான் உங்களை மலேசியா கூட்டிட்டு போய் ஸோ அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சு ஸோ அப்படியே ரோஹினியோட அப்பாவும் பார்த்த மாதிரி இருக்கும், ஸோ எங்கள் ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டோன்னா விஜயாக்கு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா, என்னோட செலவில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. இது சொன்னோன்னே விஜயாக்கு சூப்பருங்க, போகலான்னு சொல்லுங்க, நம்ம கண்டிப்பாக போகலாம், ஏன்னா அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்களா, போலாங்க அப்படின்றாங்க. சீக்கிரம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோஹினியோட கதை பாதி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.